ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. நம்ம ரிவ்யூ போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க கைஸ். ஸோ இதயம் சீரியல் ½ பண்ணிட்டாங்க கைஸ். நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். நேற்று ஹாஸ்பிட்டல் போயிருந்தனால என்னால் பார்க்க முடியல. ஸோ ½ பண்ணிட்டாங்க. நாடகம் 1 hour போட்டுட்டு இருந்தாங்க. அதனால ½ பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. பரவாயில்ல, ½ போட்டாலே போதும் தான். ஏன்னா அதில் 1 hourல போடுற அளவுக்கு அதில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அழகர் வந்து டாக்டரை செக் பண்ணியிருப்பாரு இல்லையா? அவர் வந்து சென்னையில் போய் பார்க்க சொல்லியிருப்பாரு. உடனே இவன் சென்னைக்கு போகாம அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருப்பானாமா. உடனே பாரதி வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்களாமா. உடனே இவர் வந்து சென்னை அட்ரஸை கொடுப்பாராமா. இவங்க வந்து என்னமோ சென்னை வந்து நம்ம பக்கத்து வீடு பக்கத்து தெருவாட்ட ஆட்டோல வந்து இறங்குறாங்க இந்த அம்மா. சரி, தமிழும் பாரதியும் உடனே வந்து ஹஸ்பண்டை பத்தி விசாரிக்கிறாங்க. ஸோ விசாரிச்சோடனே என்ன நடக்குது அப்படின்னா, ரிசப்ஷன்ல வந்து சொல்றாங்க, இங்க வந்து இந்த மைண்ட் சம்மந்தப்பட்டதுக்காக தான் வருவாங்க. அதனால ஒரிஜினல் நேம் அட்ரஸ்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு உள்ள போய் விசாரிச்சு பாருங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டே போறாங்க. கரெக்டா இந்த மேடம் வந்து வருவாங்களாமா. இவருக்கு அப்பதான் ரெஸ்ட் ரூம் வருமாமா. உடனே ரெஸ்ட் ரூம் போயிருவாராமா. சரிங்களா? அவ்வளவுதான் கைஸ். இதான் இன்னைக்கு எபிசோட்ல நடக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த நிஷான்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா இல்லையா? அவ வந்து எல்லாத்தையும் சொல்றாப்ல. சொன்னோடனே அந்த லெட்டரை கொடுக்குறவ அந்த லெட்டர்ல தான் நிறைய சேஞ்ச் பண்ணியிருந்தா இல்லையா இவன் ஆதி. அந்த நிஷான்றவ சேஞ்ச் பண்ணியிருப்பா. இவன் எழுதி கொடுத்தது வேறையா இருக்கும். அவ வந்து அந்த லெட்டர்ல சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பா. யார் சொல்லினா அந்த அமெரிக்காக்காரி சொல்லி எழுதியிருப்பா. ஸோ உடனே நினைவுகள்லாம் தெரிஞ்சோன்னே எல்லாம் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சு, நீ இந்த 4 வருஷத்துல வந்து எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லிட்டு இந்த 4 வருஷ நினைவுகளை நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொன்னோடனே, என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாப்ல. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாவை பார்க்கணும், பெங்களூர் டெண்டர்லாம் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாப்ல. இதுதான் கைஸ் இன்னைக்கு எபிசோட்ல நடக்குது. ஸோ இதயம் சீரியல் எனக்கு வர வர பார்க்கவே இஷ்டமே இல்லை. ஸோ இப்போ அதை பத்தி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இன்னைக்கு எபிசோட் இவ்வளவுதான். அதாவது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேட்டு படத்துல கூட ஒரு காமெடி நடக்கும், பார்த்திருக்கீங்களா? என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் வந்து எந்திரிச்சோடனே கேட்பாராமா, அவங்க அம்மா செத்துட்டாங்களா அப்படின்னு. என்னது எங்க அம்மா செத்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. ஷோ சாமி, கடவுளே, எனக்கு அந்த இடத்துல சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. ரொம்ப கேவலமா இருக்குது. நாடகமே ரொம்ப கேவலமா இருக்கு. காரி காரி துப்பணும் போல இருக்குது. கன்றாவியா இருக்கு. கன்றாவி பிடிச்ச நாடகமா இருக்குது. நினைவுகளை தானடா அழிச்சாங்க. ஆனா அந்த ஹார்ட் வந்து பாரதி பாரதி தான்டா துடிக்கும். அப்ப வாசு என்னானா? வாசுவோட கதையவே நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்ல வாசுவோட கதையவே நீங்க முடிச்சிட்டீங்களான்னு தான் நானும் கேக்குறேன். பாரதி அங்க தூரத்துல இருந்து வந்தாலே இவனுக்கு ஹார்ட் பீட் வந்து டப்பு டப்புன்னு அடிக்குமாமா. இப்ப இந்த நினைவுகளை அழிச்சங்காட்டி அந்த ஹார்ட் பீட் கூட துடிக்காதாமா பாரதியை நினைச்சேன். ரொம்ப கேவலப்படுத்துறீங்கடா. மக்களை ரொம்ப முட்டாளாக்குறீங்க. மக்களை ரொம்ப ரொம்ப முட்டாளாக்குறீங்க. இவன் நினைவுகளை அழிக்கிறதுக்கு பதிலாக ஹார்ட்டை புடுங்கி வீசி செத்து போயிருக்கலாம். இல்லைன்னா கோமா ஸ்டேஜ்லயே போய் அப்படியே கோமாவே போயிருக்கலாம். ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னமோ அந்த சாவி டைரியை வச்சு பூட்டியிருப்பாங்க கைஸ். அந்த சாவியை வந்து டாக்டர் வந்து கொடுக்குறாப்புல. அந்த சாவியை வந்து உடனே இந்த நிஷா மேடம் இருக்காங்க இல்லைங்களா, ஃப்ரெண்டு ஒருத்தி, இந்த பக்கி அமெரிக்கா பக்கிக்கு ஃபோன் பண்ணி அந்த சாவியை வந்து அவங்கிட்ட இருந்து எடுத்துரு எப்படியாவது, அந்த 4 வருஷ நினைவுகளோட சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் அவங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கி இந்த பக்கி கிட்ட சொல்லுது. இந்த பக்கி உடனே அந்த சாவியை வந்து, ஏன் நீ இந்த சாவியெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கிற, நீ ஏன் 4 வருஷ நினைவுகளை அழிக்கணும்னு தான் நினைக்கிற, அப்ப அது சம்பந்தப்பட்ட பொருள் எதுக்கு உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல இது எதுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாப்புல. சரியா? அதாவது என்ன என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல கைஸ். இவங்க நினைவுகளை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட நினைவுகள் எல்லாம் இவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க. பாக்குறாங்க இல்லையா, மக்கள் முட்டாள்தனமா பாத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மக்களோட நினைவுகள் எல்லாம் இவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கேவலமா இருக்கு நாடகம். இதயம் சீரியல் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செய்து உண்மையிலேயே பாரதி தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கே. கரெக்டா இவன் வந்து வெளியே வருவானாமா, இந்த அம்மா அப்பதான் மயக்கம் போட்டு விழுவுமாமா. இதெல்லாம் நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இதெல்லாம் நாளைக்கு நடக்க போகுது. நான் ப்ரோமோல நான் பார்த்தேன். மயக்கம் போட்டு விழுகுறாப்புல. உடனே கார்ல ஏறி போறாங்க. உடனே அந்த சிஸ்டர் வந்து, இவர் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஐயோ கடவுளே, ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த தமிழ் பாப்பா ரொம்ப அப்படியே அப்பாவை காணாங்கன்னா அது ஃபேஸ் ரியாக்ஷன்ல இருந்தே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ காலம் ரெண்டும் இவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்குமா? காலம் ரெண்டும் ஒண்ணு சேர்க்காதுங்க சார். டைரக்டர் சார், நீங்க நினைச்சா ஒண்ணு சேர்த்துடலாங்க சார்.
நீங்க எதுக்குங்க சார் இந்த 5 வருஷம் 4 வருஷம் காலம் கடந்து இந்த நாடகத்தை இந்த இத்து போன நாடகத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சீக்கிரமே 2 பேத்தையும் நேரா பார்க்க வச்சு சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, நாடகத்த சுபம்னு போட்டு முடிச்சுட்டீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரியா? நீ அடுத்து ஏதோ ஒரு புது நாடகம்லாம் வரப்போகுதுன்னு ஆட் எல்லாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த தமிழ்னு ஒரு நாடகம்லாம் வரப்போகுது இல்லையா? அந்த நாடகம்லாம் கொஞ்சம் போடுங்க.